ஐஐடி, என்ஐடி போன்ற கனவு கல்லூரிகளில் அவள் படிக்கவில்லை. பெரிய தொடர்புகளும் இல்லை. தொடர்ந்து முயற்சியும் தைரியமும் மட்டும்தான். கணக்கற்ற நிராகரிப்புகளுக்கும் அலட்சியம் செய்யப்பட்ட தனி செய்திகளுக்கும், அதாவது இக்னோர்டு டைரக்ட் மெசேஜஸ்க்கும் பிறகு அவள் முயற்சித்துக் கொண்டே இருந்தாள். உலகமே அது ரொம்ப கஷ்டம் என்று கூறிய பொழுது டேட்டா சயின்ஸை அவளாகவே படித்தாள். ஒரு நாள் மைக்ரோசாப்ட் நிறுவனத்திற்குள் நுழைந்தாள். கனவு கல்லூரிகளில் படித்தோருக்கான ஒதுக்கீட்டாக, அதாவது ரிசர்வ்டு நினைக்கப்பட்ட வெற்றியை ஷைலஜா மிஸ்ரா ருசித்தாள். நம்புவதை விட்டு விடாதவளால் அது கட்டியெழுப்பப்பட்டது. வாசல்கள் மூடப்படும் பொழுது நீங்களாகவே ஒன்றை உருவாக்குங்கள். யாரும் பதில் அளிக்காவிட்டாலும் எப்படியாவது கற்றுக்கொண்டே இருங்கள். வெற்றி என்பது நல்வாய்ப்பை பற்றியதல்ல, அது நம்பிக்கையை, முயற்சியையும் மறுபடியும் முயற்சிக்கும் தைரியத்தையும் பொறுத்தது. தகுதிகளே முக்கியமல்ல, தொடர்ந்து முயற்சிப்பதே முக்கியம். சுமந்த் மல்ஹோத்ரா இவ்வாறு ஊக்கப்படுத்துகிறார். இது போன்ற சிந்தனைகளை தவற விடாதிருக்க தமிழ் பூமர் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.